புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்குவதற்கு சில நடைமுறைகள்லாம் இருக்குது. அந்த நடைமுறைகளெல்லாம் நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்து சீக்கிரம் விடுபட்டுறலாம். புரட்டாசி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோயிலையும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதெல்லாம் வழக்கம். குறிப்பாக நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். பெருமாளை வணங்குறவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாம இருந்து விரதம் இருப்பாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து சாமி கும்பிட்டோம்னா மிகுந்த பலன் அடையலாம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வந்து தான் ஆகணும். அப்படி அது போன்ற தருணங்களில் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்பிக்கையும் நம்ம தெய்வ வழிபாடும் தான் துணை இருக்கும். அப்படி கடவுளை வழிபடுவதற்கு ஏராளமான நடைமுறைகள்லாம் இருக்குது. இப்போ அதில் ஒரு இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்குவதற்கு சில நடைமுறைகள் இருக்குது. ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஆண்டியாக இருப்பவர் கூட குபேரனாக மாறிவிடலாம் அப்படின்னு ஆகம விதி சொல்லுது. இப்போ இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்ப்போம். புரட்டாசி மாதத்தில் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கேற்றி பெருமாள் இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். அப்படி 108 முறை உச்சரிக்க முடியாது, எங்களுக்கு அவ்வளோ நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 11 முறையாவது நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம். அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்தும் விடுபட இந்த பெருமாள் காயத்ரி மந்திரம் ஒன்றே போதும். தொழில் வியாபாரத்தில் உள்ள பணவரவு பிரச்சனை விலகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க தாமதமாச்சு அப்படின்னாலும் இந்த மந்திரம் நீங்கள் சொல்லிட்டு வரலாம். வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டம்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்கிறதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். ஜாதகத்தில் கிரகநிலைகள் அமைப்பு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை நல்லா முழு மனசு பக்தியோடு நீங்கள் சொல்லிட்டு வரலாம். பெரும் செல்வந்தரான குபேரனே ஒரு முறை அனைத்து செல்வங்களையும் இழக்கும் நிலை உருவாச்சான். அப்போது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக குபேரனே இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தினந்தோறும் உச்சரிச்சுட்டு வந்தாராம். குபேரன் இந்த மந்திரத்தை உச்சரித்ததுனால அவர் இழக்க வேண்டிய இருந்த செல்வங்கள் அனைத்துமே அவருக்கு திரும்ப கிடைச்சிச்சான். எனவே செல்வங்களை இழக்கும் சூழ்நிலையில் உள்ள ஒருவர் இந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து பலன்களையும் பெறுவார் என ஐதீகம் நம்பப்படுகிறது. இதே மாதிரி நீங்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிக்கிடலாம். இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.